ஒரு வழியா வேலை முடிஞ்சது. இப்போ நான் என்ன யோசிச்சேனோ அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கிறதுக்கான நேரம் இது. சரி, இப்போ நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நீங்கள் என்னை ரொம்ப பாசமாக வளர்த்தீங்க. ஆனால் இந்த உலகம் உங்களை மாதிரி கிடையாதும்மா. நான் யார் மேலே அதிக பாசம் வச்சேனோ அவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. சஞ்சனாவும் என்னை ஏமாத்திட்டாம்மா. இந்த உலகம் மோசமானது, கொடூரமானது. ஆனால் நான் அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு இப்போ நேரம் வந்துடுச்சு. நான் பழி வாங்குற நேரம் வந்துடுச்சு. சஞ்சனா, நீ எனக்கு பண்ண விஷயம் எதுவும் சரியானது கிடையாது. இன்னைக்கு நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் நீதான். நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நீ செஞ்சதுக்கான பலனை அனுபவிப்ப. சஞ்சனாவும் ராகுலும் ஒருத்தர் விரும்பினாங்க. சஞ்சனா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஹெச்ஆர்ஏ போஸ்டிங்ல வேலை பார்க்கறா. அப்புறம் ராகுல் ஒரு டாக்டர். 5 வருஷ ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் 2 பேரும் அவங்க உறவை மேற்கொண்டு கொண்டு போக நினைச்சாங்க. ஒரு விஷயம் கேள. சொல்லு. நாம ஏன் லிவனுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது? ஆர் யூ ஷூர்? ஐ எம் ஷூர். இப்படி ஒரு நல்ல பொண்ணை யாராவது விட்டுடணும்னு முட்டாள்தனமா யோசிப்பாங்களா? ராகுல் சொன்னதை கேட்டு சஞ்சனா ஒத்துக்கிட்டா. சஞ்சனாவும் ராகுலும் வீடு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா ராகுலும் சஞ்சனாவும் ஒரு வீட்டை பார்த்து முடிவு பண்ண முடியல. சஞ்சனா அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல அப்புறம் அமைதியான வீடு தேடிட்டு இருந்தா. அங்க சிட்டில இருக்கிற சத்தம் கூச்சல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சா. ராகுல், நீ நிஜமாவே ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறியா? ஆமா, கண்டிப்பா. நீ என்ன இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம ஏன் இந்த பிளானை டிராப் பண்ணிடக்கூடாது? ஆனா என்ன ஆச்சு? அட, நாம ஆசைப்படுற மாதிரி வீடு நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுல்ல. ஆமா, இப்போ கிடைக்கல. ஆனா நமக்கு டைம் இருக்கு. நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம் சஞ்சனா. எனக்கு அப்படி தோணல. அட, கோவப்படாத. இங்க பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேவை நான் உன் கூட நம்மளோட புது வீட்டில தான் கொண்டாட போறேன். அப்புறம் நான் இதை கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். ஓகே. அப்பதான் ராகுலுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்தது. ஹே ராகுல், நீ புதுசா வீடு தேடிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஆமா, உண்மைதான். கிரேட். நீயே வந்து என்னுடைய வீட்டை பார்க்க கூடாது? ஒரு வேலை, அதனால நான் வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகுறேன். எனக்கு இப்ப பணம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. நான் இந்த வீட்டை விற்க போறேன். அட, உன்னோட வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. நான் நாளைக்கே அங்க வரேன். ராகுலும் சஞ்சனாவும் ரியாவோட வீட்டை பாக்குறதுக்கு போனாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த வீடும் பிடிச்சு போச்சு. அவங்க அந்த வீட்டை வாங்கிட்டாங்க. அப்புறம் சீக்கிரத்துல அந்த வீட்டுக்கு ஷிஃப்டும் ஆயிட்டாங்க. அந்த இடத்தோட அழகும் அமைதியும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. வாவ், சூப்பரான இடத்துல நமக்கு வீடு கிடைச்சிருச்சு. ஏன்னா வீடை தேடினது யாரு? அட போதுமே, நீ தான் கண்டுபிடிச்ச, சரியா? ராகுலும் சஞ்சனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வீட்டு காலிங் பெல் அடிச்சது. 2 பேருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த ராத்திரில யார் வந்திருப்பாங்கன்னு. ராகுல் கதவை திறந்தான். அங்க அவனுக்கு ஒரு பார்சல் கிடைச்சது. சஞ்சனான்னு அதுல பேரு எழுதிருந்தத பார்த்ததும் சஞ்சனா அதை ரொம்ப ஆர்வத்தோட எடுத்தா. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, அந்த பார்சல் அனுப்பினவங்களோட பேரோ அட்ரஸோ எதுவுமே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை யாரு அனுப்பியிருப்பாங்க? கண்டிப்பா உனக்கு தெரிஞ்ச யாராவது தான் இருக்கணும். எதையாவது உளறிக்கிட்டு. எனிவேஸ், திறந்துதான் பாப்போமே. ராகுலும் சஞ்சனாவும் சேர்ந்து அந்த பார்சலை ஓபன் பண்ணாங்க. இப்ப சஞ்சனா அதிர்ச்சி அடைஞ்சா. அட, ஐ எம் சாரிப்பா. ஆனா பார்சல்ல யாரு அனுப்புவாங்க? இது நிஜமாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதானே. சரி விடு, இத நான் தூக்கி வீசிடுறேன். அட இரு, இதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா? அதாவது யாராவது உனக்கு ரொம்ப பாசமா அனுப்பி வச்சிருப்பாங்க. எதுக்கு தூக்கி போடுற? இதை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். நிஜமாவா? ஆமா, நாம இப்ப போய் தூங்கலாம். நாளைக்கு காலையில வேலைக்கு வேற போகணும். ராத்திரியோட 3வது ஜாமம். ராகுலும் சஞ்சனாவும் ஆழ்ந்த நித்திரையில இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியில பயங்கரமான இருட்டு நிறைஞ்சிருந்தது. சஞ்சனா தன்னுடைய பெட்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுடைய காது கேட்ட ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டா. பாதி தூக்கத்துல அவ அதை கையால தட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா அந்த சத்தம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. ஐயோ எப்பா, என்ன கொடுமை இது! திடீர்னு அவளுடைய கன்னத்துல ஒரு லேசான கடிய உணர்ந்தா. அவ பயந்து போய் எழுந்தா. அப்புறம் பார்த்தா, இந்த இங்க என்ன பண்ணுது? இந்த பாட்டில் எப்படி உடைஞ்சது? ஒருவேளை காத்து வேகமா அடிச்சதுனால கீழே விழுந்து உடைஞ்சிச்சு போல இருக்கு. சஞ்சனா அந்த உடைஞ்சு போன பாட்டில் துண்டுகளை எடுக்க ஆரம்பிச்சா. அப்பதான் அவ உணர ஆரம்பிச்சா.
ரூம்ல ராகுல் இப்ப தனியா கிடையாது. அவளோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. திடீர்னு அவளுக்கு அவ பின்னாடி யாரோ வரா மாதிரி தோணுச்சு. அவ உடைஞ்சு போன அந்த பாட்டில் துண்டை எடுத்தா, தாக்கறதுக்காக பின்னாடி திரும்பினா. வேண்டாம், நிறுத்து. ராகுல், நீயா? ஆமா, நான் தான். நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்னையே அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கியா? இல்ல, அது வந்து என் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியும் அவங்க என் பக்கத்துல வர மாதிரியும் தெரிஞ்சது. என்ன? அதெல்லாம் எப்படி நடக்கும்? இங்க இருக்கிறது நீயும் நானும் மட்டும் தானே? இல்ல ராகுல், நிஜமாவே நான் ஏதோ ஒண்ணு உணர்ந்தேன். அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். அப்புறம் இங்க பாரு, திடீர்னு இந்த பாட்டில் வேற உடைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த அட, அந்த எங்க போச்சு? சஞ்சனா, நீ நல்லா இருக்கல்ல? ராகுல், நான் சொன்னல இங்க யாரோ. இங்க பாரு, ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு கண்டிப்பா பிரம்மை ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் அது எங்கேயாவது போயிருக்கும். அதனால இப்ப என்ன வந்துச்சு? சரி, வா போய் தூங்கலாம். ராகுலும் சஞ்சனாவும் அமைதியா தூங்கினாங்க. மறுநாள் சஞ்சனா நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா. அப்ப கதவு லேசா திறந்திருந்தது. உள்ள பயங்கரமான இருட்டா இருந்தது. உள்ள மெழுகுவத்தியோட லேசான வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் டேபிள் மேல ஒரு கேக் வைக்கப்பட்டிருந்தது. சஞ்சனா ஏதோ செய்யறதுக்கு முன்னாடியே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சஞ்சனா. ராகுல், இதெல்லாம் செஞ்சது நீயா? ஆமா, அதுவும் உனக்காக மட்டும். So sweet of you, ராகுல். சரி வா, இப்போ கேக்கை கட் பண்ணு. நான் மட்டுமா? வா, நாம 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம். இல்ல பரவாயில்ல சஞ்சனா, நீ மட்டும் கேக் கட் பண்ணு. அது என்னன்னா, நான் இப்போ உன் முன்னாடி வந்து நின்னா உனக்கு. நீ இப்படி எல்லாம் பேசுற? ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு. இது நம்மளுடைய நாள். எதுக்காக இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு? சீக்கிரம் வா. சரி, உன் விருப்பப்படியே பண்றேன். ராகுல் பக்கத்துல வந்த உடனே சஞ்சனா அவனை பார்த்தா. அவனோட பாதி முகம் கீரலோட இருந்தது. ஏதோ செஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் அவனுடைய ட்ரெஸ் முழுக்க ரத்த கரை படிஞ்சிருந்தது. அவனுடைய இந்த நிலைய பார்த்துட்டு சஞ்சனா பயங்கரமா அதிர்ச்சியானா. ராகுல், என்ன இதெல்லாம்? இப்படி செஞ்சது யாரு? என்ன ஆச்சு சஞ்சனா? உனக்கு என்னோட இந்த புது ரூபம் பிடிக்கலையா? ராகுல் மெல்ல மெல்ல சஞ்சனா கிட்ட வர ஆரம்பிச்சான். இங்க பாரு, என்கிட்ட வராத. என்கிட்ட இருந்து தள்ளியே நில்லு, தள்ளியே இரு. அட, நீ இந்த ராகுலை விட்டு தூரம் போகணும்னு நினைக்கிற? ராகுலோட வாயிலிருந்து இந்த வித்தியாசமான பேச்ச கேட்டு சஞ்சனா பயந்துட்டா. ராகுல் தன்னை எதுக்காக அப்படி சொல்லிக்கிறான்? இந்த ராகுல் அப்படின்னா? சஞ்சனா கேட்ட கேள்வியை கேட்டு ராகுல் பயங்கரமா சிரிச்சா. அப்பதான் ஞாபகப்படுத்தி பாரு சஞ்சனா, 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஆபீஸ்ல ஒரு பையன் உன் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேர்மையான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பையன். அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். அதனாலேயே அவன் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸாவே இல்லை. ஏன்னா அவனோட முகம் பாதி எரிஞ்சிருந்துச்சு. பாவம், அந்த பையன் ரொம்ப தனிமையா இருந்தான். அப்போதான் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சா. அவன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டா. ஆனா அவன் அவளை காதலிக்கிறான்னு சொன்ன உடனே அப்போ அந்த பொண்ணு அவனோட உருவத்தை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் ஆபீஸை விட்டு அவனை வெளியே அனுப்புனான். ஞாபகம் வருதா அந்த பையன் யாருன்னு? ரஞ்சன். ரஞ்சன். உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த பையன் அந்த அவமானத்தினால அவனோட உயிரையே விட்டுட்டான். அப்புறம் அவனோட எதிர்காலத்தையும் அழிச்சுக்கிட்டான். என்ன? இல்ல, இது எப்படி நடந்திருக்கும்? அப்புறம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் ராகுல் இல்ல, உன்னோட ரஞ்சன் தான் சஞ்சனா. என்ன? ராகுல் இப்படி சொன்னதும் சஞ்சனா அதிர்ச்சியானா. அவ பார்த்தா ராகுல் ரஞ்சனோட உருவத்தை எடுத்துக்கிட்டான். நீ என்னோட இந்த ரூபத்தை தானே கிண்டல் பண்ண? இப்போ உன்னோட நிலைமைய நான் என்ன வாக்குறேன்னு பாரு. இல்ல, நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீ செத்துட்ட. நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்ல, நான் இத பண்ணுவேன். உன்னோட வாழ்க்கையை அழிக்கிறது தான் என்னோட லட்சியம். அப்புறம் நான் எப்படி இங்க திரும்ப வந்தேன்னு தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு மர்மமான பார்சல் வந்துச்சுல்ல, ஒரு கண்ணாடி பாட்டில். அதுல சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுதானே உன்னோட ராத்திரி தூக்கத்தை கெடுத்தது. பாவம், சஞ்சனாவுக்கு புரியறதுக்கு முன்னாடியே ஜன்னல் வழியா ஈக்களோட கூட்டம் அறைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அப்புறம் அந்த ஈக்கள் கூட்டம் சஞ்சனாவை கடிச்சது. சஞ்சனா துடிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் மெழுகுவத்தி கீழே விழுந்தது. அப்புறம் வீடு முழுக்க தீ பத்துச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிடு ரஞ்சன், என்ன மன்னிச்சிடு. சஞ்சனாவோட நிலைமைய பார்த்து ரஞ்சன் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் சஞ்சனாவோட ராகுலோட உடம்பும் அவன் நெருப்பு கையில ஒப்படைச்சிட்டான்.